ஸோ இப்போ நம்ம லோக்கலில் பெட்ரோல் டீசல் விலை ஏறுமா, மறுபடியும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வருமா, இப்படி மக்களை அச்சத்தில் தள்ளி இருக்கு. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு அமெரிக்கா ஈரான் வார். அதில் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்க இராணுவம் மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதனால் மத்திய கிழக்கில் அந்த பதற்றம் அதிகரிச்சிருக்கு. போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், ட்ரோன்கள் மூலம் ஈரான் இராணுவ நிலைகளை அழித்த வீடியோவை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்காங்க. அதைத்தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா ஒரு பக்கம் இந்த மாதிரி தாக்குதல் வீடியோ வெளியிட்டா, அடுத்தபடியாக ஈரானும் பதில் தாக்குதலை நாங்களும் நடத்தியிருக்கோன்ற மாதிரி தான் இப்போ அடுத்த செய்தி பார்க்குறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவச்சு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஈரானினுடைய தாக்குதல்னால எந்த உயிர் சேதமும் இல்லை அப்படின்னு அமெரிக்கா விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஸோ இந்த போர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அஞ்சலி. இன்னும் 4.5 வருஷமாக நடக்கிற ஒரு போர் ரஷ்யா உக்ரைன் போர். லேட்டஸ்ட் தாக்குதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாக் சி அப்படிங்கிற ஒரு பகுதியில் உக்ரைனுடைய கப்பல் ஒன்றை ரஷ்யா ட்ரோன் மூலமாக தாக்கிய காட்சிகள் வெளியாகிருக்கு. ஆயுதங்கள், இராணுவ உபகரணங்களை உக்ரைன் கடத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் தான் எங்களுடைய தாக்குதல் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துட்ருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.